கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட தாவீதின் சங்கீதத்தில் 37வது சங்கீதம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 37:4, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். மிக அருமையான ஒரு வார்த்தை. நம்ம கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் 24 மணி நேரத்திலும் நம்ம தூங்குகிற நேரம் தவிர மற்ற நேரத்தில் முழிச்சிட்ருக்கிற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று, மன துக்கம் காரியங்களை முறித்து போடும் என்று பார்க்கிறோம். மன மகிழ்ச்சி தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து உள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால் அகத்தில் முகத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி காணப்படும். அப்படிப்பட்டதான மன மகிழ்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார். நம்ம அநேக காரியங்களை அவரிடத்தில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்குறோம். ஆண்டவரே, எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு படிப்பு வேணும், நல்ல ஒரு வேலை வேணும், எனக்கு நல்ல ஒரு மணப்பெண் வேணும், நல்ல ஒரு மாப்பிள்ளை வேணும் என்று அநேக காரியங்களை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்குறோம். கேட்கும் பொழுது துக்கத்தோடு முகவாடலோடு கூட கேட்கக்கூடாது. எப்பொழுதுமே மிகுந்த சந்தோஷத்தோடு கூட அவருடைய சன்னிதானத்தில் போய் நின்று, ஆண்டவரே, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் கேட்கிற காரியத்தை எனக்கு வாய்க்க செய்யுங்க என்று நம்ம ஆண்டவரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்முடைய வேண்டுதல்களை அருள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளில் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நோக்கி மன மகிழ்ச்சியோடு கேட்போமா? அவர் அதை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியோடு என்னை நோக்கி கேளுங்க, நான் அப்போ உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த நாளில் கூட எங்களுக்கு அந்த வேண்டுதல்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கட்டும்.